முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க. என்னப்பா ஜெஃப்ரி இப்படி அசிங்கப்பட்டிய நீ ஆல்ரெடி மக்கள் கிட்ட ரீசெண்ட் டேஸா கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்க. ஆனா வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவே உன்னை தூக்கி போட்டு இப்படி அடிப்பாங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அவமானமா இருக்குல்ல கொஞ்சம். ஆமா இருக்கதானே செய்யும். ஏன்னா கேவலமா ஒரு டீம் கூட இருந்துட்டு அந்த டீமுக்கு கெட்ட பேர் வருதுன்னு தெரிஞ்சோடனே அந்த டீம் விட்டு கலைஞ்சு போயிட்டு இன்னொரு டீம் கூட சேர்ந்துட்டு பழைய டீமை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க தெரியுமா? உன்னை விட ஒரு கேவலவாதி இந்த வீட்டில் பார்க்க முடியாதுடா. நான் கூட உன்னை பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். நாங்கள் பாரு 65 நாள் 70 நாள் உனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருங்க. ஆனா சடனா இப்போ வந்து உனக்கு ஏன்டா சப்போர்ட் கொடுத்தேன்னு என்ன வந்துச்சு நான் கேவலமா ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஜெஃப்ரி. காலங்காத்தால வீட்டுக்குள்ள பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார். பிக் பாஸ் கிடையாது, மக்கள் தான் தரமான சம்பவத்தை பண்ணாங்க. ஃபேன் ஜோன்ல வந்து ஹாட் ஸ்டார்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை நியூஸ் ரீடர் மாதிரி யாரை ரீட் பண்ண விடலாம், ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி வீட்டுக்குள்ள நடந்த சம்பவங்களை பேச வைக்கணும்னா யாரை வைக்கலாம்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல மக்கள் எல்லாரும் சேர்ந்து சௌந்தர்யாவை சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டாஸ்க் இன்னைக்கு காலங்காத்தால வீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காலங்காத்தால வீட்டுக்குள்ள கொடுத்தா அங்க அங்க சௌந்தர்யா போட்டு மனசுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தை மட்டும் கக்கி தள்ளிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முத்துக்குமர் தான் சொல்றாங்க. முத்துக்குமர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே அந்த கப்பை தேடி தான் வந்திருக்கோம். கப்பு 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 கப்புன்னு அந்த கப்புக்கு சுத்திட்டு இருந்தா இங்க ஒருத்த மட்டும் அவன் தான் டைட்டில் வின்னரு, அவனுக்கு தான் டைட்டில் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு மத்த எல்லார் மனசுலயுமே அதை நிரப்பி விட்டுட்டான். அவன் தான் டைட்டில் வின்னரு. மேபி சொல்ல முடியாது, அவன் கூட எடுத்தாலும் எடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து முத்துக்குமர் பத்தி சொல்றாங்க. இது எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் அதிகமா முத்துக்குமர் நீங்க இருக்கு. அப்ப முத்துக்குமர் ஒரு மாதிரி ஹை பீக்ல தான் போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு என்னமோ தெரியல. முத்துக்குமர் பத்தி எப்படி சொல்றாங்க? ஏன்னா அந்த ஒரு ஆள் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமர் பத்தி இப்படி சொன்னா முதல் நபர் மட்டும் சௌந்தர்யா கிடையாது, நிறைய பேர் வீட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு டைம்ல வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே முத்துக்குமர் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், முத்துக்குமர் தான் கப்பு கிடைக்கும் போல சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஹிட் ஆயிருக்குது. மக்களுக்கு நீங்க சொல்லுங்க யாருக்கு அந்த கப்புன்னு சொல்லிட்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அருணை பத்தி பார்த்துடலாமா? அருணை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து எல்லாருமே காமெடி பண்ணிருக்கோம், என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கோம், நடிச்சிருக்கோம், வாங்கியிருக்கோம், அழுதுருக்கோம், எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு நபர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள அவர் நல்லவருங்கிறத மட்டும் தான் காட்டிக்கிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம அருண். நீங்க நல்லவரு நல்லவரு நல்லவர்னு காட்டிக்கிட்டே இருக்கீங்களே. முக்கியமா அந்த தொழிலாளியில இருந்து நான் தொழிலாளியில் ஒருவன், நான் தொழிலாளியில் ஒருவன், நான் தொழிலாளின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டிங்க தெரியுமா? ஐயோ வேற லெவல் போங்க. நீங்க உண்மையாவே தொழிலாளி தாங்க, தொழிலாளிக்காண்டி போராடுற ஒரு நபர் தாங்க. அதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேங்க. தயவு செய்து இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க, அவன் லேபர் சைட்ல இருக்கும் போது லேபர் காண்டி கத்திக்கிட்டே இருந்தான். மேனேஜர் சைடு வந்த பிறகு கூட 2-3 இடங்கள்ல நான் அங்கு பிறந்தவன், இங்கு வளர்ந்தவன், இங்கு பிறக்கவில்லை, அங்குதான் பிறந்தேன், அது என்னோட சொந்த வீடு, இது என்னோட காடு அப்படின்ற மாதிரி என்ன தலைமை பேசிட்டு இருந்திருப்பான். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி மேட்டருக்கு வரலாமா? ஜெஃப்ரி மேட்டர் தான் தரமான மேட்டர். என்ன தெரியுமா? ஜெஃப்ரி இவரு கோவா கேங்னு ஒரு கேங்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் சடனா பார்த்தா அந்த கேங்குக்கு ஒரு பாதிப்பு வந்தோடனே தான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டுறதுக்காண்டி அந்த கேங் விட்டு வெளியே போயிட்டு எங்கெங்கெல்லாமோ யாரு கூட இல்லாம சேர்ந்து ஒருத்தரையா பிடிச்சி இழுத்து இழுத்து வாங்க வெளியே போலாம், வாங்க வெளியே போலான்னு கூட்டு வாக்கிங்கா போயிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா தன்னை காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஜெஃப்ரி அப்படின்னு சொன்னோன்னே ஜெஃப்ரி மூஞ்சி செத்து போச்சு. சத்தியமா சொல்றாங்க, இவன மாதிரி ஒரு கேவலவாதி நான் பார்த்தது இல்லை. நான் கூட நினைச்சேன் லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேல அந்த கோவா கேங் ரோஸ்ட் விழுந்தப்போ நான் நினைச்சது ஜாக்லின் இல்லாட்டினா சௌந்தர்யா இவங்க 2 பேரும் தான் கலந்து போயிருவாங்க, அந்த கேங் விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போயிருவாங்க. ரயான் மேபி ஜாக்லின் கூட சுத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே அப்படியே ஜெஃப்ரி மாறிட்டான் ப்ரோ. அடுத்த நாளே ஜெஃப்ரி மாறிட்டான். அது அடுத்த நாள் மாறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேப்டனாவே இருந்தாலும் ஒரு டாஸ்க் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, வீட்டுக்குள்ள வந்து ஒரு சுகர் மேட்டர் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த காஃபி டீ பிரச்சனை. அந்த காஃபி டீ பிரச்சனைல ஜெஃப்ரி தப்பு பண்ணிருக்காங்கிற விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சிருப்பாங்கல்ல. உடைச்ச விஷயம் உனக்கு ஏத்துக்க முடியாம இந்த மாதிரி பல கேஸை நான் பார்த்திருக்கேன், நம்ம முதுகுலே குத்துவாங்க, நம்ம கூட இருப்பாங்க, பிளா பிளா பிளான்னு ஒரு சீனை போட்டு போயிட்டு அதுல இருந்து இவன் கோவா கேங் பக்கத்துல போகவே இல்லை. சரியா போகாத பிரச்சனை இல்லை ப்ரோ. சரி கோவா கேங் போக வேணாம், அவன் தனியாவே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இவன் என்ன பண்றானா ஒவ்வொரு இடமா தனித்தனியா உட்காந்து ஒவ்வொருத்தரை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கான். முக்கியமா ஜாக்லினை பத்தி, பவித்ராட்ட நிறைய இடங்கள்ல ஜாக்லினை பத்தி கேவலமா பேசுறான், சௌந்தர்யா பத்தி பேசுறான். இப்போ டாப் 8 செலக்ட் பண்ண சொன்னாங்களா இந்த வீக் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே கவனிச்சிருப்பீங்க. டாப் 8 யாரு பாட்டம் 8 யாருன்னு பார்த்திருப்பீங்க. அதுல டாப் 8ல சௌந்தர்யா பேரை கொண்டே வரல. நாமினேஷன்ல ரயானை சௌந்தர்யா நாமினேட் பண்றான். அவ்வளவுக்குள்ள கேவலமா பண்றான். இப்ப யாரை பிடிச்சிருக்கானா பவித்ரா பிடிச்சு வாக்கிங் போறது, பவித்ரா கட்டி பிடிச்சு சுத்துறது, பவித்ரா மடியில படுத்துறது. அப்போ மக்கள் நீங்க நினைச்சது கரெக்ட் தான், நான் தான் இவனுக்கு முட்டு கொடுத்துட்டேன். நான் நிறைய இடங்கள்ல இவன் சௌந்தர்யா கூட பழகிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தம்பி மாதிரி பழகுறான். ஓகே ஒரு ஃப்ரெண்டு ஒரு தம்பி மாதிரி பழகுறான். இதை நீங்க தப்பா பேசாதீங்க நினைச்சா இவன் யூஸ் பண்ணியிருக்கான். எப்படி ரொம்ப கேவலமா மட்டமா சீப்பா யூஸ் பண்ணிருக்காங்கறத உண்மை. ஏன்னா அங்க அந்த பொண்ணு கூட அப்படி இருந்துட்டு இப்போ அப்படியே போயிட்டு அதே மாதிரி பவித்ரா கூட இருக்கான். மடியில படுக்கிறதுன்னு அப்படி ஜாலியா சுத்துறதுன்னு ஆவுன்னா கையை பிடிச்சி வெளியே கூட்டு போய் ஜாலியா பேசுறதுன்னு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கான். ஸோ இவன் பக்காவா சௌந்தர்யா யூஸ் தானே பண்ணியிருக்கான். இவனுக்கு உண்மையாவே அந்த பொண்ணு மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலோ இல்ல ஒரு அக்கா ஃபீலோ இருந்தா இவன் இப்படி விட்டுட்டு வந்திருக்க மாட்டானே.
உங்களுக்கு புரிஞ்சா? மொத்தத்தில் ஒரு கேவலவாதி. அந்த கேவலவாதி அங்க இடத்துல போட்டு சௌந்தர்யா அவர்கள் உடச்சு தள்ளிட்டாங்க. அப்புறம் பவித்ரா பார்த்து சொல்லிட்டாங்க, பவித்ரா அந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, ஏதோ வந்திருக்காங்க, பாத்திரம் கழுவுறது மட்டுமே ஒரு வேலையை வச்சுட்டு வந்திருக்காங்க, அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பவித்ரா போட்டு அடிச்சாச்சு. அப்புறம் ரயான் ஏன்னா பவித்ரா தான் அந்த வீட்டில் எதுவுமே பண்ணலங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன், வீட்டில் வந்த முதல் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் மட்டும்தான் ஏதோ 1-2 டாஸ்க்ல ஏதோ ஒன்று பண்ணாங்களே தவிர அதை தாண்டி அவங்க அந்த வீட்டுல எதுவுமே பண்ணலங்க. அதான் உண்மை. சும்மா ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க. யாரையா குறை சொல்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சுன்னா அந்த இடத்துல குறை சொல்றாங்க. அப்படியே யாரா கூட்டமா பேசிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நீங்க என்ன பேசியே விடலங்க, என்னோட பேச்சுரிமை இங்க வரவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அதை நாடகத்தை போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. இதை மட்டும் தான் பண்ணிருக்காங்க தவிர இதை தாண்டி எதுவுமே பண்ணல. அப்புறம் பார்க்க போனீங்கன்னா ராணுவ கொண்டு சொல்லுவாங்க, இன்னசென்ட் மாதிரி காட்டிக்கிறான், நீ பெரிய இன்னசென்ட் தான்ப்பா, இன்னசென்ட் தன்னை காட்டிக்கிட்டே இருக்கான், தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. பட் பார்க்கலாம் என்ன பண்றாரு. முக்கியமா இந்த வீட்டுல தனக்கு மட்டும் தான் எல்லா ஸ்பேஸும் கிடைக்கணும், தான் மட்டும் தான் வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையுமே டவுன் பண்ணி அதுக்கு மேல இருந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. கண்டிப்பா கூடி சீக்கிரத்தில் இவர் யார் அப்படிங்கிறது வெளியே மக்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அதை போட்டு உடைக்கிறாங்க. அடுத்த ரயானுக்கு இவன் எதுக்கு இங்க வந்தானே தெரியல, கடலை போட்டு சுத்துறான், கடலை போட்டு சுத்துறான். இந்த வீட்டை ஏதோ பார்க்கு நினைச்சாரு நினைக்கிறேன், ஜாலியா சுத்திட்டு இருக்காரு, பார்த்துருந்துக்கோங்க இல்ல வீட்டை விட்டு வெளியே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க போட்டு ஒரு அடி. மொத்தத்துல இருக்கிற எல்லாரையுமே வச்சு செய்யறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளோலாம் எடுக்கல, நார்மலாக சின்ன ஃப்ளோ எடுத்து அவங்களுக்கு தெரிற வாக்கியங்களை, அவங்களுக்கு கிடைச்ச வாக்கியங்களை சின்னதாக யூஸ் பண்ணி நார்மலாக பேச முடிச்சாங்களே தவிர ரொம்பலாம் பெருசாக எதுவுமே இது பண்ணவே இல்லை. நார்மலாக ஃபன்னாக முடிச்சாங்க. அடுத்து தர்சிகாக்கு ஒன்று சொன்னாங்க. தர்சிகா தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பாய்சன். ரீசன்ட் டேஸாக தான் தெரியுது அந்த பொண்ணு யார்கிட்ட என்னென்ன பாய்சனை கக்கி இருக்குன்னு சொல்லிட்டு, நீ தான் உண்மையான பாய்சன், ரொம்ப பாய்சன் வேலையை பார்க்குறீங்க, அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி ஜோன் அவுட்டாக சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி அடிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த விஜய் விஷாலுக்கு ஒரு அடி. விஜய் விஷால் நீங்கள் பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் என்டர்டைன்மெண்ட் மற்ற எல்லாருக்கும் யூஸ் ஆகுது இல்லையோ, உங்க பக்கத்தில் இருக்க தர்சிகாக்கு நல்லா யூஸ் ஆகுது, அவங்களுக்கு தான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை நல்லா கொடுக்குறீங்க, அவங்க தான் நல்லா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. அதில் விஜய் விஷால் கூட ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டான். அவன் பெருசாக இது பண்ணல, அவன் என்னமோ சொல்லுமா அப்படின்னு விட்டான். தர்சிகா மூஞ்சி மட்டும் சேர்த்து போச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, தர்சிகா மூஞ்சி சுத்தமாக சேர்த்து போச்சு. இல்லை மஞ்சிரி சொன்னதுன்னா நம்ம தலையில் எல்லாத்தையும் கல்லு போட வந்திருக்காங்க, அவங்களாம் டாப் 8 வந்துட்டாங்க, இன்னும் என்னென்ன நடக்க போன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி மஞ்சரி போட்டு அடிக்கிறாங்க. இல்லை ஜாக்லின் தான் செம சிரிப்பு, கப்புன்னு சுற்றிட்டு இருக்காங்க. பட் அவங்க கப்பு தூக்குவாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து யார் இந்த காப்பி கப்பை குடிச்சாங்க அந்த கப்பை தேடி சுற்றுறாங்க. மேபி அந்த பொண்ணு வந்து கப்பை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜாக்லின் சொல்ற மாதிரி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறாங்க. இல்லை சத்யாக சமாளி என்னன்னா, இவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல, கவுண்டரா கொடுத்துட்டு இருந்தாரு, நிறைய நிக் நேம்லாம் வச்சாரு. சடனா இப்ப பார்த்தா நான் வீட்டை விட்டு வெளியே போன விடுங்கன்னு சொல்றாரு. மேபி இந்த வாரம் அவனை வெளியே அனுப்பலனா அடுத்த வாரம் இவரே கூச்சி வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு சத்யாக்கு ஒரு அடி மொத்தத்தில் வச்சு செஞ்சுட்டாப்புல அப்படிங்கிறதா உண்மை. நார்மலா அவங்களுக்கு வந்ததை வச்சு செஞ்சிருக்காங்க, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே, ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை, அவங்களுக்கு வந்த மாதிரி அந்த திக்கு தமிழ் ஏதோ ஒன்று முடிச்சு விட்டாங்க. கடைசியில் இது முடிஞ்ச பிறகு ஜெஃப்ரிக்கான வன்மத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. முடிஞ்சோன்னே அப்படியே கேஷுவலாக நடந்து போறாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது சவுண்ட் தேங்க்ஸ் சவுண்ட் அப்படின்னு போடா டேய் போட் சும்மா சீன் படாத வாயப்பா போ, பவித்ராக்கா பிடிச்சிட்டு போய் வெளியே உட்காரு, இதென்ன பண்ணுவேன், நான் கூட உன்னை எவ்வளோ நல்லவன் நினைச்சேன் தெரியுமாடா, பணப்பெட்டி எடுத்துட்டு போடா தம்பி அப்படி இப்படின்னு ஒன்று நல்லவனா நினைச்சேன். ஒரே ஒரு அட்டாக், ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒன்று ஆப்போசிட் பண்ணி உனக்கான தப்பு எடுத்து உடச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சேதனாங்க ஒரு 2-3 விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்படி கேவலமா மாறிட்டேடா, போடா சீப்பா இருக்கடா தம்பி. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் தர்சிகா போட்டு பொழந்துட்டு இருக்கான். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.